நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்கி பாராளுமன்ற தேர்தலை நடத்த உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட சிலர் பங்கேற்ற இந்த நிகழ்வு இங்கிரியாவில் நேற்று மாலை நடைபெற்றது. இன்று சுதந்திரம் இல்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று ஒன்று இல்லை. அவர்கள் கூடுவதில்லை. பாரிய பிரச்சினை என்று இந்த நாட்டில் காணப்படுகின்றது. இந்த நாட்டில் ஜனநாயகம் உள்ளதா? நாம் மீண்டும் அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை மாற்றி நாம் பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்வோம். அப்போது ஒரு கட்சி வெற்றி பெறும், மற்ற கட்சி எதிர்கட்சியாகும். அதனூடாக பலம் வாய்ந்த அரசாங்கம் ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் அமைதியற்ற வகையில் செயற்பட்டார். ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்த மற்றொரு கூட்டம் அலுத்கமவில் நேற்று இடம்பெற்றது. அரசாங்கம் நீங்கள் கூறுவதை செய்யாத பட்சத்தில் உங்களுக்கு அரசாங்கத்தில் இருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டால், அமைச்சு பதவியை நீங்கள் கைவிட்டால் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு என்ன நேரும் என நான் வெளியேறுவதற்கு சில காலத்திற்கு முன்னர் சிரச ஊடகம் என்னிடம் கேட்டது. அமைச்சர் ராஜித சேனாரத்ன இல்லாது போவார், எனினும் ராஜித சேனாரத்ன என்ற சகோதரர் முன்னோக்கி செல்வார் என நான் அன்று கூறினேன். அந்த ராஜித சேனாரத்ன சகோதரர் தற்போது முன்னோக்கி செல்கின்றார். அதனை நான் அன்று கூறினேன். නමුත් රාජිත සේනාරත්න සහෝදරයා ඉදිරියටම යනවායි කියලා. ඒ රාජිත සේනාරත්න සහෝදරයා දැන් ඉදිරියට යනවා. මහින්ද රාජපක්ෂ මහත්මයා කියනවා தனக்கு புல்லடியிடுமாறு மஹிந்த ராஜபக்ச கூறுகின்றார். தான் 10 வருடங்கள் ஆட்சி புரிந்தது போதாது, மேலும் 8 வருடங்கள் தனிநபராக தனக்கு இந்த அதிகாரத்தை வழங்குமாறும் கேட்கின்றார். தனிநபருக்கு அதிகாரங்களை வழங்க வேண்டாம், அதிகாரத்தை பாராளுமன்றத்துக்கு வழங்க வேண்டும் என மைத்ரிபால சிறிசேன கூறுகின்றார். அந்த அதிகாரத்தை மக்கள் பிரதிநிதிகளுக்கு வழங்க வேண்டும். அதனாலேயே நான் கேட்கின்றேன், எது நியாயம், எது சரியானது?